அலர்ஜி பத்தின நிறைய புரிதல்கள் வந்து ரொம்ப தவறாவே இருக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய சமயங்கள்ல குழந்தைங்களை பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரும்போது ஸ்கின்ல தடிச்சு வரும், குழந்தைங்க வந்து சொரிஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த அரிப்பு சம்பந்தப்பட்டது மட்டும் தான் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய அலர்ஜிஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது பிற்காலத்துல குழந்தைங்களுக்கு வந்து ஆஸ்துமாவாக மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அபிநயா. நான் ஒரு குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அலர்ஜி ஆஸ்மாக்கான சிறப்பு சிகிச்சை நிபுணர். அலர்ஜி சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நான் அலர்ஜி அப்படின்ற இந்த ப்ராட் டேர்ம்ல என்னென்ன நோய்கள்லாம் வரும் அப்படின்றத பத்தி சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம அலர்ஜி பத்தின நிறைய புரிதல்கள் வந்து ரொம்ப தவறாவே இருக்கு. ஸோ அதை பத்தியும் சிலது பேச போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராகவே இருக்கலாம். ஸோ டு ஸ்டார்ட் வித், குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி அலர்ஜிஸ் வரும்? நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய சமயங்கள்ல குழந்தைங்களை பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரும்போது இந்த தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜிஸ், அதாவது ஸ்கின்ல தடிச்சு வரும், குழந்தைங்க வந்து சொரிஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த அரிப்பு சம்பந்தப்பட்டது மட்டும் தான் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய அலர்ஜிஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது வந்து ஒன் ஆஃப் த அலர்ஜிஸ் தான். ஸ்கின் அலர்ஜி நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ரெண்டாவது குழந்தைங்களுக்கு வரக்கூடிய வீசிங், இழப்பு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இது பிற்காலத்துல குழந்தைங்களுக்கு வந்து ஆஸ்துமாவாக மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ரெண்டாவது வந்து சுவாச குழாய் சம்பந்தப்பட்ட அலர்ஜி. மூணாவது வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அதாவது மூக்குல வந்து அடைப்பு இருக்கும், கண்டினியூஸா தும்மல் வந்துகிட்டே இருக்கும். இது குழந்தைங்களையும் இருக்கு. 3-4 வயசு குழந்தைங்களே ஸ்டார்ட் ஆகி காலையில எழுந்தா குழந்தைங்க வந்து வரிசையா தும்பிட்டே இருப்பாங்க. இந்த அடுக்கு தும்மல் இருக்கும். அது மட்டும் இல்லாம மூக்குல இருந்து சளி வடியாம வந்துகிட்டே இருக்கும். குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறது நார்மல் தான், ஏன்னா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. ஒரு சின்ன வெதர் சேஞ்ச்னால கூட குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும். பட் இது இல்லாம இந்த அடுக்கு தும்பல் கண்டினியூஸா இந்த மூக்குல இருந்து சளி ஒழுகிட்டே இருக்கிறது, அதுவும் நீர் மாதிரி மட்டும்தான் வடியும். அந்த மஞ்சள் கலரை மாறவே மாறாது. அண்ட் ஒரு பக்கம் மூக்கு எப்பவுமே அடைச்சிட்டே இருக்கும். குழந்தை பேசும்போது என்ன ஆகும்னா அந்த மூக்கு அடைச்சுதான் பேசுவாங்க. அவங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்சா இருக்கும். சில குழந்தைங்க வந்து இங்கெல்லாம் தொண்டை வலின்னு சொல்லுவாங்க. அண்ட் கண்டினியூஸா என்ன ஆகும் அப்படின்னா அந்த தொண்டையில சளி இறங்கிட்டே இருக்கிறதுனால இரவு நேரங்கள்ல இருமல் இருக்கும். குழந்தைங்க பகல் எல்லாமே நல்லா இருப்பாங்க. ஸோ நைட்ல தூங்க வச்சிங்க அப்படின்னா உடனடியா வந்து ஒரு காஃப் வரும். ஸோ இந்த நைட் டைம் காஃப், இது எல்லாமே வந்து அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனையில வரும். ஸோ இது மூணாவது சம்பந்தமான அலர்ஜி. நாலாவது வந்து கட் ரிலேட்டட், அதாவது செரிமான மண்டலத்தை சார்ந்த அலர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில குழந்தைகள், நம்ம நாட்டில் வந்து இந்த கட் அலர்ஜிஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பால் சேராம இல்ல முட்டையே சேர்த்தாம நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து இந்த பாலுக்கு அலர்ஜி, முட்டைக்கு அலர்ஜி, சில குழந்தைங்களுக்கு ஈவன் கோதுமை சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து சாப்பிடும்போது அலர்ஜிஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் அலர்ஜி தான் வந்து 4வது டைப். ஸோ இந்த 4மே சேர்த்தி நம்ம வந்து குழந்தைங்களை பார்க்கக்கூடியது ரொம்ப அரிது. பட் 1 or 2 கண்டிப்பா கோ எக்ஸிஸ்டிங், அதாவது ஃபுட் அலர்ஜி இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு அலர்ஜி ரைனைட்டிஸ் இல்லைன்னா ஆஸ்மா மாதிரி வீசிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்க கன்சல்ட் பண்ண வேண்டிய முக்கியமான காரணமாவே நான் சொல்லுவேன். அண்ட் இந்த அலர்ஜிஸ்க்கெல்லாம் என்ன டாக்டர் காரணம், எதனால என் குழந்தைக்கு வந்து அலர்ஜி வருது, எதனால ஆஸ்துமா வருது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கணும். பட் சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த அலர்ஜி வந்து இட்ஸ் அ மல்டி ஃபேக்டோரியல் டிசீஸ். அதாவது குழந்தைங்களுக்கு ஜெனட்டிக்காவே சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதாவது ஃபேமிலியில அப்பாவோ அம்மாவோ இல்ல அவங்களுக்கு முந்தின ஜெனரேஷன்ல யாருக்காச்சும் அலர்ஜி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுடைய மரபணு வந்து மேட்ச் ஆகும் போது குழந்தைங்களுக்கு வரலாம். திஸ் இஸ் ஜெனட்டிக். என்விரான்மெண்டல், ஒரு சில குழந்தைங்க அவங்க வளர சூழ்நிலை சம்பந்தப்பட்டும் வந்து இந்த அலர்ஜிஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சில டைம்ஸ் ஸ்பொராடிக்னு சொல்லுவோம், அதாவது திடீர்னு நல்லாவே இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா 10 வயசுல குழந்தைக்கு ரைனைட்டிஸ் வந்துடும். ஸோ இதெல்லாமே வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. பட் இதெல்லாம் பின் பாயிண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம கிட்ட ரொம்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து அட்வான்ஸ்ட் டெஸ்டிங்ஸ் இருக்கு. தோல் சம்பந்தப்பட்ட டெஸ்டிங் இருக்கு, பிளட்ல நம்மளால டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இம்யூனோதெரபின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளீட்டாவே அலர்ஜியை கியூர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இப்ப வந்திருக்கு. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு செட்ரஜன் மாத்திரை போடுறதோ இல்ல மாண்டர் லூகாஸ்ட்ன்ற சிரப், இது எல்லாமே நிறைய மதர்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. போட்டு அறிகுறியை குறைக்கிறது மட்டும் இல்லாம கம்ப்ளீட்டாவே அலர்ஜியை சரி கூட பண்ணலாம். ஸோ வர வீடியோஸ்ல வந்து நான் இதை பத்தி டீடைல்டா பேச போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி அதையும் பாருங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல யாருக்காச்சும் இந்த அலர்ஜி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.